அனைவருக்கும் வணக்கம். டிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் டோபாலஜி ஒரு புது பாடம். அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதை நம்ம நல்லா படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது டோபாலஜியில் 20 1 மார்க் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். இப்போ 21வது கேள்வியிலேருந்து பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஹோமியோமார்பிசம் பிட்வீன் டூ இன்டர்வல்ஸ் பிட்வீன் த இன்டர்வல்ஸ் க்ளோஸ்டு ஏ கமா பி அண்டு க்ளோஸ்டு சி கமா டி. இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 க்ளோஸ்டு இன்டர்வல் கொடுத்தாங்க. எந்த 2 க்ளோஸ்டு இன்டர்வல் கொடுத்தாங்க? இதுவும் க்ளோஸ்டு இன்டர்வல், இதுவும் க்ளோஸ்டு இன்டர்வலாக இருக்கணும். இதுவும் ஓப்பன் இன்டர்வலாக இருக்கணும், இதுவும் ஓப்பன் இன்டர்வலாக இருக்கணும். இந்த மாதிரி ஏபிசிடின்னு இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு எந்த 2 ஓப்பன் இன்டர்வல் கொடுத்தாலும் சரி, எந்த 2 க்ளோஸ்டு இன்டர்வல் கொடுத்தாலும் சரி, கண்ணை மூடின்னு அது 2 ஹோமியோமார்பிக்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 2 இன்டர்வலுக்கு இடையில் நம்மளால் ஒரு ஹோமியோமார்பிசம் சொல்ல முடியும். எப்போ 2 மாதிரி 2 செட் இருக்குன்னா, இல்லை 2 ஸ்பேஸ் இருக்குன்னா, எப்போ நம்ம அதை ஹோமியோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, அது 2க்கும் இடையில் ஒரு ஹோமியோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி ஹோமியோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆனால் அந்த 2 ஸ்பேஸையும் நாம் ஹோமியோமார்பிக் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த 2 செட்டும் ஹோமியோமார்பிக் அப்படின்னு எப்போ சார் சொல்கிறீங்கன்னா, இது 2க்கும் இடையில் ஒரு ஹோமியோமார்பிசம் இருக்குது, அதனால் நான் அதை ஹோமியோமார்பிக்னு சொல்கிறேன். இப்போ இங்கே எக்ஸ்ன்றது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், ஒய்ங்கிறது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். இது 2ம் ஹோமியோமார்பிக்கா அப்படின்னா எஸ், இது 2க்கும் இடையில் ஒரு ஹோமியோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை ஹோமியோமார்பிக்னு சொல்லிடலாம். இப்போ சார் இது எக்ஸ்னு வச்சுங்க, இது ஒய்னு வச்சுக்கிங்க சார். இது 2க்கும் இடையில் டிஃபைன்ட் ஆகிற அந்த ஹோமியோமார்பிசம் என்னன்னு சொல்லுங்கள் சார் பார்க்கலாம். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி மைனஸ் சி பை பி மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகே, இந்த ஃபார்மில் மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க எப்படி அந்த ஏபிசிடி மாற்றி மாற்றி கொடுத்தாலும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிடலாம். இன் ஜென்ரல் இந்த ஃபார்மில் நான் கொடுத்துட்டேன். ஓகே சார், ஓப்பன் ஏ கமா பி ஓப்பன் சி கமா டி இருந்தாலும் இதே தானா? எஸ், இதே தான். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஹோமியோமார்பிசம் பிட்வீன் த இன்டர்வல்ஸ் க்ளோஸ் டு 0,1 அண்டு க்ளோஸ் டு 2,4. பாருங்கள், இப்போ இது வந்து இன் ஜென்ரல் ஏபிசிடி வச்சு கேட்டிருக்காங்க இல்லையா? இது வந்து இன் ஜென்ரல், இது வந்து பர்டிகுலர் கேஸ் ஒன்று கேட்குறாங்க. பாருங்களேன், இப்போ தான் சொன்னேன் என்ன ஃபார்முலா, 2 க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்குது, ஏ பி, எஃப்ங்கிறது ஏ கமா பியிலேருந்து சி கமா டிக்கு டிஃபைன் பண்ண ஒரு மேப்பு. இது ஹோமியோமார்பிக், இது 2ம் வந்து ஹோமியோமார்பிக்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, இது எஃப் ஹோமியோமார்பிக், இது 2க்கும் இடையில் எஃப்ங்கிற ஒரு ஹோமியோமார்பிசம் நம்மளால் சொல்லிட முடியும். அந்த ஹோமியோமார்பிசம் வேறு எதுவும் இல்லை. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் சி டிவைடட் பை பி மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் சி. ரைட், இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஜென்ரல், இது இந்த மாதிரி பர்டிகுலர் இடைவெளி கொடுத்து கேட்குறாங்க. 0,1 to 2,4க்கு. இப்போ இதில் என்ன, இதான் ஏ, இது பி, இது சி, இது டி. இது 2ம் ஹோமியோமார்பிக்னு கண்ணை மூடி சொல்லுங்கள். ஏன்னா இது 2க்கும் இடையில் இருக்கிற ஹோமியோமார்பிசம் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். டி மைனஸ் சி, அப்போ 4 மைனஸ் 2 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் பி மைனஸ் ஏ 1 மைனஸ் 0 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் ஏ வந்து 0 ப்ளஸ் சி வந்து 2. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் போடுறேங்க, வேறு ஒன்றும் செய்யலை நான். புரியுதுங்களா? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 4 மைனஸ் 2 வந்து 2/1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 0 வந்து எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த 1 விட்டுடலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2. ஓகே, ஸோ 2x ப்ளஸ் 2 இது எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட், ரொம்ப எளிமையான கான்செப்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளோ கடினமான கணக்காக இருந்தாலும் விடை சொல்லிடலாம். சார், ஹோமியோமார்பிசம் 2 செட்டு 2 ஸ்பேஸுக்கு இடையில் ஹோமியோமார்பிசம் ஹோமியோமார்பிசம் சொல்ல முடியுது அப்படின்னா நம்ம 2ம் ஹோமியோமார்பிக் சொல்லிடலாம். ஆமாம், டெஃபினிஷன் இருக்கே இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ஹோமியோமார்பிசம் பிட்வீன் -1,1 அண்டு ஏ கமா பி. பாருங்கள், இவங்க ஒன்று வந்து நம்பரில் கொடுத்துட்டு இன்னொன்று ஜென்ரலாக ஏபி வச்சு விட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன 4 அப்படின்னா அதே ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். என்ன சொன்னேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் சி பை பி மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் சி இல்லையா? இப்போ என்னென்னா இங்கே இந்த -1,1 ஏ கமா பி, இது 2க்கும் இடையில் நான் ஒரு ஹோமியோமார்பிசம் சொல்லணும். அதான கேள்வியே, ஹோமியோமார்பிசம் கேட்குறாங்க. இது 2க்கும், இது 2ம் ஹோமியோமார்பிக், நோ டவுட். ஏன்னா ஹோமியோமார்பிசம் சொல்ல போகிறேன்.
ஓகே, டி மைனஸ் சி அப்படின்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி. அப்போ பி மைனஸ் ஏ தான் டி மைனஸ் இல்லையா? இப்போ பி மைனஸ் ஏ, டி வேல்யூ பி, சி வேல்யூ ஏ பை பி மைனஸ் ஏ. பி வந்து 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1, ஏ வேல்யூ மைனஸ் 1, இங்கே ஃபார்முலாவில் வர மைனஸு, இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஏ வந்து மைனஸ், இது ஏ, இது பி, இது சி, இது டி. இப்போ ஏ வந்து மைனஸ் 1, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் சி வந்து ஏ. அவங்க ஒரு வேல்யூ பார்த்து போடுங்கன்றேன், அவ்வளோதான். இப்போது பி மைனஸ் ஏ இது அப்படி இருக்கட்டும், பை இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 1 + 1 2 ஆகிடும், இன்ட்டு இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு எக்ஸ் + 1 ஆகிடும், ப்ளஸ் ஏ இப்படி ஆகிடும். இப்போ இந்த பி மைனஸ் ஏ டிவைட் பை 2 இந்த டேர்முக்கு இந்த டேர்முக்கு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்படியே நம்ம நிறுத்திக்கலாம். பட் அவங்க கொடுத்துருக்கிற வடிவத்தை பாருங்கள். இந்த மாதிரி வடிவம் எங்கேயோ இருக்கான்னா இல்லை, எக்ஸ் தனியாக இருக்குது. இப்போ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக, இது ஜென்ரல் ஏபிசிடி இருந்தால் இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் ஏவை. பட் இந்த மாதிரி கொடுத்துருந்தா இது பாருங்கள், எது எக்ஸ் டேர்ம் தனியாக பிரித்து எடுத்து பார்ப்போம். அப்போ இது 2 ஜனா மாட்டுதை பார்க்கலாம். இப்போது இதில் வந்து இந்த டேர்ம் அப்படியே உள்ள எக்ஸுக்கும் 1க்கும் பெருக்கிறேன். பி மைனஸ் ஏ பை 2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் அப்படியே பி மைனஸ் ஏ பை 2-ஐ 1க்கு பெருக்கிறேன். இப்போ பி மைனஸ் ஏ பை 2, இங்கே ஒரு ப்ளஸ் ஏ இருக்குது. இந்த பி மைனஸ் ஏ பை 2 இன்ட்டு எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இது 2 இப்படி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா 2a மைனஸ் ஏ வந்து ஏ ஆகிடும். அப்போ பி ப்ளஸ் ஏவாகிடும், ரைட்? 2 ஏல ஒரு ஏ கழிச்சிட்றேன், அப்போ ஏ வந்துடும். இங்கே பி பாசிட்டிவ் இருக்குது, பி ப்ளஸ் ஏ பை 2. ஸோ இப்படி வந்து நிற்குது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, அவங்க எதனா கேட்கட்டுமே, இடைவெளி தானே கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரைட்? சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி விட்டு குழப்புவாங்க, பயந்துடக்கூடாது. சார் டோபாலஜினா என்ன, பேசிஸ் ஃபார் யூர் டோபாலஜினா என்ன, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்களா? மிரட்ட போகிறாங்கன்றேன், கேள்வி கேட்பாங்களான்றீங்க. பேசிஸ் ஃபார் யூர் டோபாலஜி, ப்ராடக்ட் டோபாலஜி, டோபாலஜி, செப்பரேஷன் ஆக்ஷன், கனெக்டட்னஸ், காம்பேக்ட்னஸ், இது எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க, தொடர்ந்து கேட்க போகிறாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டே வரேன் தொடர்ந்து நானும், ரைட்? எல்லாத்தையும் நோட் பண்ணினே வாங்க. சார் இந்த பிடிஎஃப் கொடுங்கன்னு நிறைய பேர் இன்றைக்கி கேட்டாங்க. இன்னும் ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள், நிறைய கொடுத்துட்றேன், ரைட்? இப்போ தான் வந்து 23 கேள்வி வந்திருக்கேன். ஸோ இதிலிருந்து அப்படி மொத்தமாக உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். இன்னும் வந்து ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நிறைய கொடுத்துட்றேன். எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி அவங்களால விடவே முடியாதுன்ற மாதிரி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்க ட்ரை பண்ணுறேன். ஓரளவுக்கு டோபாலஜி படிச்சிட்டோம், படிச்சுட்டு தான் அங்கே வருதே இல்லையாங்க. அங்கே போய் கேள்வி படித்தாலாவது உங்களுக்கு கேள்வியாவது புரியணும்ல. கேள்வியே புரியாமல் நம்ம பாட்டுன்னு படிச்சுட்டு ஏதோ ஒன்று ஒத்தையரட்டையாக போட்டு வரக்கூடாது, அது தவறானது இல்லையா? அடுத்தது இந்த 3 புக்லெட் சொல்லியிருந்தேன், இதுலேயும் வந்து டோபாலஜி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், ஒரு 10-20 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதையும் இதில் எழுதி கொடுத்துட்றேன். இந்த 3 புக்லெட் அவசியம் வாங்கிக்கோங்க, பிடிஎஃபாக இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு இதில் இருக்கிற ஒரு கேள்வி கூட விடாதீங்கன்றேன். ஓகே, இது 214 பக்கம், இது ஒரு 217 பக்கம், இது ஒரு 214 பக்கம், இது ஒரு 112 பக்கம், ரைட்? இது பிடிஎஃபாக இருக்குது. வாங்கி இதில் இருக்கிற ஒன்று கூட விடாமல் ஒரு தட்டிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வேணுன்றவங்க 7358591547 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சார் இதில் ஒன்று விடாமல் படிச்சுட்டா போதுமா சார்? இது ஒன்று விடாமல் படிச்சுட்டா இந்த கேள்வி அப்படியே அங்கே வராது, அந்தமாரி நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இதை புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா இது ரிலேட்டட் கொஷின் தான் அங்கே வரும், அடின்னு அடிச்சிடலாம். ஓகே, புரிஞ்சுட்டு படிக்கணும். புரிஞ்சிக்கவே முடியல சார் பாடங்களை அப்படின்றவங்க வீடியோ பாருங்கள், நிறைய வீடியோ பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா காலகாலமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட போட்டிக்கிட்டுறீங்கன்னும் போது ஸோ கொஞ்சம் கவனமாக நம்ம புரிஞ்சு படிக்க முற்படணும், அப்போ தான் போட்டியில் ஜெயிக்க முடியும். ஓகே, டோபாலஜி கொஷின்ஸ் வந்து நிறைய கொடுக்க போகிறேன், தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இதை விட ஹைலைட் என்னென்னா, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் 150 கொஷினும், சைக்காலஜி கொஷின் ஒரு 100 கொஷினும் தரேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, அவசியம் வாங்கி நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.